அருமையா பிடிச்ச கூப். இந்த கேம் ரொம்ப போர் அடிக்குது. கூப் என்கிட்ட பால த்ரோ பண்ணவே மாட்டேங்கறா. மின்னல் வேகத்துல பந்து வீசினா உன்னால கேட்ச் பண்ண முடியாது மில்லி. கம் ஆன் கூப், பால உன் சிஸ்டர் கிட்ட த்ரோ பண்ணு. ஃபைன், உன்னால முடியற மாதிரி நான் த்ரோ பண்றேன். நைஸ் த்ரோ. வாவ், என்ன வேகமா வீசுற. உன்னால பால் எடுத்துட்டு வர முடியுமா? அண்ணா அவ கொஞ்சம் கூட அறிவே இல்ல அவளுக்கு. ஓ, இப்போ எனக்கு நேரம் கூட சரியில்லை. நான் சொன்னது சரியா போச்சு. யேசு, ரொம்ப தேங்க்ஸ் மில்லி. பால் இங்க இருக்கு. கொஞ்சம் அமைதியா இரு. என்ன விஷயம் சொல்லு. ஆமா, உன் ஷூக்கு என்னாச்சு? பால் எங்க போச்சு? ரொம்ப பயங்கரமான கொடூரமான நகங்களோட சாக்கடையில இருந்து எலி. கோரம் கண்ணுல முடியே இல்ல. மில்லி, அத பிடிச்சிருச்சு. இது டாடி நான் எதை கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. இந்த உலகத்திலே ரொம்ப கியூட்டான கிட்ட இதுதானே? இரு, இது என்ன பூனையா? டாடி இத நான் வெச்சுக்கிறேன். டாட் ப்ளீஸ், நானே வெச்சுக்கிறேன் ப்ளீஸ். இது கழுத்துல காலர் இருக்கு செல்லம். இது நிச்சயமா வேற யாருக்கும் சொந்தமா இருக்கணும். ஆமா, அந்த ஓனருக்கு கண்ணு சரியில்லாம இருக்கணும். சாரி மில்லி, எதுவா இருந்தாலும் நாம இதை வச்சுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இதோட ஓனரை கண்டுபிடிக்கணும். ஆல்ரைட், இதோட ஓனரை கண்டுபிடிக்க முடியாம போறாங்க, வச்சுக்கலாம். தேங்க்ஸ் டாடி. இந்த உன்னுடைய பால். எனக்கு பிடிச்ச பேஸ்பால் டீம் ஆட்டோகிராஃப் போட்டு கிஃப்டா வந்த பால். பால் எடுக்க அங்கெல்லாம் போகாத கூப். ஆனா அந்த பால் என்ன ஆறது? எனக்கு வேணுமே. அந்த கிழவி மனுஷனோட தோட்டத்துக்குள்ள யார் போனாலும் எது போனாலும் மறுபடியும் அவங்க கண்ணுல பட்டதே இல்லங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அத முதல்ல புரிஞ்சுக்க. இன்னைக்கு அவளோட மல்லுக்கு நிக்கிற மூடு எனக்கு இல்ல. அப்படியே இருக்கிட்டே, அப்படிதான். நீ ரொம்ப அழகா இருக்கல்ல? உனக்கு ரொம்ப பசியா இருக்குமே. இப்ப பரவாயில்ல. இந்த பூனைய பத்தி போஸ்டர் அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்ட போறேன். இந்த பூனையை நான் எப்படி கூப்பிடுறதுன்னு டிசைட் பண்ணிருக்கேன் தெரியுமா? மிஸ்டர் கேட். கிரேட் நேம். அப்படியே ஜாலியா இருக்கலாம்னு நினைக்காத மிஸ்டர் கேட். உன் ஓனரை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன். அதுக்கு நானும் மிஸ்டர் கேட்டும் ஹெல்ப் பண்றோம். கண்டிப்பா. கடே மிஸ்டர் கேட். ஒட்டியாச்சு. பெல்லடிக்குது. ஒரு மாதிரியா அந்த சொட்டானில இங்க இருந்து ஒளிச்சு கட்ட போறோம். என் கிட்டயே கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, கண்டுபிடிச்சிட்டோம். Too bad, ரொம்ப வருத்தமா இருக்கு. பூனையை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? என் டாகி பசியோட இருக்கு. இது அப்படியே சாப்பிட ட்ரை பண்ணு. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர். சாரி கூப், இத நாமளே வச்சுக்க போறோம் தான் நினைக்கிறேன். Thank you டாடி. நான் இத பத்திரமா பாத்துப்பேன். சாப்பாடு கொடுப்பேன், குளிப்பாட்டுவேன், உண்ணி எடுப்பேன், பெயிண்ட் கலர். இவ சத்தம் தாங்க முடியல. என் காதுக்குள்ள ஏதாவது வச்சு அடைச்சுக்கணும். சீக்கிரமே இந்த கிட்டிக்கு டாடா காட்டணும். நீ யாருக்கு சொந்தம்னு பாத்துடலாம் மிஸ்டர் கேட். ஓ, ஒரு மாதிரியான காலரா இருக்கே.
உனக்கு அந்த பூனையை பிடிக்கல, அதை துரத்தணும்னு நினைக்கிற இல்லையா கூப்? சரி, ஆனா அதுக்காக அதோட காலரை ஏன் அழிக்கணும்னு நினைக்கிற? அப்புறம் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்தது? நான் தான் சொன்னேனே அது தானாவே அழிஞ்சிரும்னு. ஆமாமா, இந்த குப்பை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு பிரச்சனை இல்லாம ஒழுங்கா இருக்கிறதுக்கு பாரு. கேட் குட் பை கிரவுலர். இங்க என்ன இருக்குதுன்னு பாரு. என் கூட வா. போச்சு, என்னோட லக்கி பேஸ்பாலும் இப்போ போச்சு. இங்கதான் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்காங்களா? மிஸ்டர் கேட், இது ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா. நாம சஃபாரி விளையாடுவோம். ஜாக்கிரதையா இரு மிஸ்டர் கேட். அந்த கிழவியோட தோட்டத்துல இருக்க பொம்மைங்க எல்லாம் தொட்டச்சிருங்க. ஆனா அது வேற கதை. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம். ஹோலி மோலி! திருட திருட. வழிவிடு! ஓ ஹலோ மில்லி, நீ இங்க என்ன கொண்டு வந்திருக்க? ஹலோ மிஸ்ஸஸ் மன்சன், என்னோட மிஸ்டர் கேட்ட மீட் பண்றீங்களா? ஓ வெரி குட். மிஸ்டர் கேட் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்காரு. உன் குடும்பக்கார பிரதர் இப்படி புகழ முடியலையே வருத்தமா இருக்கு. ஓ இவங்களே ரொம்ப மோசம். அதுவும் ஒன்னா சேர்ந்தா கேட்கவே வேணாம். கூப், என்னாச்சு? பொண்ணு எனக்கு கெடுதல் பண்ண போகுது. பாருங்க எப்படி எல்லாம் பிளான் போட்டிருக்கேன். நான் காலி. சில்லியா இப்படி பேசாத. மிஸ்டர் கேட்டால வரைய முடியாது, ஏன்னா அது பூனை. இது பூனை இல்ல, இது ஏதோ பயங்கரமான. கூப், நீ முதல்ல பேக் யார்ட்ல ஒரு குழிய வெட்டின. அப்புறம் அந்த கிழவி மனுஷனோட தோட்டத்துக்குள்ள திருட மாதிரி பதுங்கி போன. இப்ப இதுவா? நீ என்னை இப்படி கேவலப்படுத்துவ நான் நினைக்கவே இல்ல. உன் ரூமுக்கு போ. நீ இப்ப என்ன நினைக்கிற கிரவுலர்? அநேகமா அலாய்சிய சூரிய ஒளியை இன்னைக்கு அனுபவிக்கலாம். இல்ல, அது அப்படி அனுபவிக்காது. அவனு இவனு கொஞ்சம் கூட பேசிக்கவே இல்ல. ஒருவேளை அது டாப் டாட பாக்குறதுக்காக போயிருக்கலாம். டாப் டாடல் காணாம போயிடுச்சு. திருடி இருக்கணும், அவனை விடமாட்டேன். இன்னும் உன் அண்ணன் எழுந்துக்கலையா? அந்த சோம்பேறி என்ன தூங்கிக்கிட்டு இருக்கா? பரவாயில்ல, அந்த லேடி மனுஷனை பத்தி யோசிக்க அவனுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. ஓ, ஒன்று லேடி மனுஷன். நான் கதவு திறக்கிறேன். இல்லை, திறக்காத. நீ இங்க இருக்கியா மிஸ்டர் கேட்? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜெயில இருக்க வேண்டிய உன் பையன் நான் எடுத்த பொம்மைகள் எல்லாம் திருடியதோட டாப் டாடல்ஸையும் கடத்திட்டு போயிட்டான். கூப் நிச்சயமா அந்த மாதிரி காரியத்தை பண்ண மாட்டான். ஃபுட் பிரிண்ட்ஸ ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்தேன். ஓ, ஆனா இது எல்லாமே இடது காலடி தடம். மோப்ப பிடிச்சா கண்டுபிடிச்சலாம் இல்லையா க்ரோலர்? டாப் டாடல்ஸ், நீ எங்க இருக்க டாப் டாடல்ஸ்? டாப் டாடல்ஸ், என்ன இது? வாவ், கூப், நீ அவனை ஒளிச்சு வைக்க முடியாது. கூப், உனக்கு ஒண்ணு. ஆனா என்ன இது? என்ன இதெல்லாம்? இது நான் செய்யல, ஐ ஸ்வேர். என் ஷெட்ல இருந்து திருடின பொம்மை எல்லாம் எங்க வச்சிருக்க? என்ன? உங்க ஷெட்ல இருந்து நான் எதுவுமே தெரியல. டாப் டாடல்ஸ், பொம்மைகளை திருடுற மிகப்பெரிய திருடன் தான் உன் புள்ள. நான் உன்னை அப்புறமா வந்து கவனிக்கிறேன். இது இது அவனோட சிறு வயசு கோளாறு, வேற எதுவும் இல்ல. டாடி உனக்கு யாருக்காவது தார வாத்திர போறாரு? நீயா? என்ன எதை வச்சு இது மாதிரி எல்லாம் மாட்டி விட்ட?
யஷு, இத வச்சுதான் நீ என்ன மாட்டி விட்டியா? நானும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கேன் கேட். உன்னை துண்டு கண்ணு துணிய கண்ணனோட வைக்கிறேன். என்னை யாராவது கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு போறீங்களா? எனிவன்? யாராவது என் புக் ரிப்போர்ட்டை பாத்தீங்களா? இன்னைக்கு தான் டியூ டேட் எங்க இருக்குன்னு தெரியல. அநேகமா இது நல்ல ஐடியாவா இருக்காது. நான் ஜோக் அடிக்கல டென்னிஸ். அந்த பொண்ணு வந்ததுல இருந்து என் லைஃபே தலைகீழ ஆயிடுச்சு. ஒண்ணுமே புரியல. லான், ஹார்லி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஹாரர் மூவி தயாரிக்கிறோம். தயாரிக்கிற ஸ்டைலையே எல்லாரையும் நடுங்க வச்சிருவோம்ல. ஆமா, நம்ப முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்கும். நாங்க இத கேஸ்லி கிரேவ்ஸ்க்கு அனுப்பி வைக்க போறோம். நிச்சயமா டிவில ஒளிபரப்புவாரு. நீ என்ன சொல்ல ட்ரை பண்ற? என் காதுல விழல. கேஸ்லி கிரேவ்ங்கிறது யாரு? அவர் தான் இருக்கிறதுலயே பயங்கரமான கோஸ்ட் கேசல் ஷோவோட ஹோஸ்ட். அது டெய்லி மிட்நைட்ல வருது. உங்கள மாதிரி பேபிஸ் பார்த்தா பயந்துருவீங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா இன்னைக்கு மிட்நைட் பாருங்க. சேனல் 9 மிட்நைட். நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம். ஆமா, எக்ஸெப்ட் ஸ்பைடர்ஸ், இருட்டு, அப்புறம் ஓல்ட் லேடி மன்சன், கேண்டி ஆப்பிள்ஸ், வேர்வல்ஸ், அப்புறம் சில சமயத்துல ஹாட் பாக்ஸ்க்கு. என்னால அது பார்க்க முடியும்னு தோணல கோப். இன்னைக்கு நைட்டு நம்ம படத்தை பார்க்கலனா அவங்க நம்மள பயந்தாங்கொல்லின்வாங்க. நேயர்களே, இன்னைக்கு ராத்திரி திகில் கலாட்டா பார்க்க உங்களை டியூன் பண்ணிக்கங்க. சேனல் 9. இது வெறும் சாதாரண விளம்பரம். சரியாதான் சொல்றா. நம்ம அதை பார்க்கலாம் டென்னிஸ். இன்னைக்கு ராத்திரி நீங்க பயங்கரமான ஜந்துவா பார்க்க போறீங்க. அது ஜோம்பி கேட் பிளஸ் ஈட்டர்ஸ். பயங்கர கொடூரமானது. மரண மாளிகையில் உலவும் மர்மமான உருவம். இல்ல வேம்பயர் ரோலர் டெர்பி. இதுக்கு ஓட் போட போறது இல்ல. எங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. பை கோப். See you டென்னிஸ். 55501000க்கு கால் பண்ணுங்க. உடனே பண்ணுங்க. என்னால இது முடியும். என்னால இது முடியும். ஒவ்வொரு காலும் 75 பைசா தான். நீங்க விருப்பப்பட்டா எத்தனை தடவை வேணாலும் ஓட்டு போடலாம். நிச்சயமா மறக்காம கால் பண்ணுங்க வியூவர்ஸ். மறந்துடாதீங்க, ஓட்டு போட இன்னும் 5 மணி நேரம் தான் இருக்கு. இப்பத்துல இருந்து 5 மணி நேரமா? அதாவது அப்படின்னா மிட்நைட் தானா? டாடி நான் அலோவ் பண்ணுவாரு. நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரி குப்பை படத்தை பார்க்க டாடி உன்னை அலோவ் பண்ண ஓ மாட்டான். அப்படியா? என்னோட பேச்சு திறமைய வச்சு டாடி அப்படியே கவுத்தர மாட்டேன். தெரிஞ்சுக்கோ. நோ, அண்ணா. உன்னோட பெட் டைம் தாண்டியாச்சு. அண்ணா. உனக்கு காலையில ஸ்கூல் இருக்கு. ஸ்கேரி மூவிஸ் பார்த்தா நைட் மேர்ஸ் வரும். வேற ஏதாவது சொல்ல நான் மறந்துட்டேனா? இல்ல. நான் சொன்னேன்ல. எல்லா ஓட்டுகளையும் எண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு ராத்திரி 96,000 ஓட்டுகளுக்கு மேல வாங்கி வெற்றி பெற்ற திகில் திரைப்படம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? மரண மாளிகையில் உலவும் மர்மமான உருவம். நீ சும்மா இருக்க, நான் என்ன பண்ணணும்? அதுவா, நீ ஒரு மாசத்துக்கு மிஸ்டர் கேட்டோட குப்பைகளை சுத்தம் பண்ணணும். அப்புறம் உன் வீடியோ கேமை எனக்கு தரணும். நான் அதை தர மாட்டேன். கேப்டன் பிளாஸ்ட்ராய்டு கேரக்டரா? அப்ப 3 வீக்ஸ்க்கு டியூட்டி பார்க்கணும். 2 வீக்ஸ். 2 weeks, 3 days and 12 hours. இல்ல
வேண்டிய நேரம். என்னது என்னது யாரது? நான் ஏன் சத்தம் போட்டேன்? தைரியமா இருக்கணும். அது சாதாரண மூவி. ஒருவேளை என் இமேஜினேஷன் இது காத்தா கூட இருக்கலாம். கேமரா கொண்டு போய் இது ஷூட்டிங். அட்டகாசம் பண்றா. ஒரு ஸ்டார் உருவாயாச்சு. நான் டெனிஸை கூப்பிடணும். டெனிஸ் டெனிஸ் நான் பேசுறது கேக்குதா? என் வீட்ல ஒரு ஜாம்பி கேட் மூவில வந்த மாதிரியே. டெனிஸ் டெனிஸ் இப்ப பேசுறது நீதான். அது ஜாம்பி கேட் இல்லன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓபன்ஸ் யூஸ் பண்ணு. பிக் டிப்பர் டு pancake eater. கமெண்ட் pancake eater. ரொம்ப பயங்கரமான மூவியா? ஓவர். முதல்ல மூவியை விடு. நான் ஒரு புண்ணிய தான் பார்த்தேன். ஆனா நிறைய பொண்ணு இருக்கிற மாதிரி தோணிச்சு. ஓவர். முதல்ல ஒரு ஜாம்பி தான் கிளம்பும். அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் எழுப்பி விட்டுடும். ஓவர். ஆமா அதுக்கு வியாதி தொத்திருக்கும். என் சிஸ்டரோட பூனை. ஓவர். இப்போ அது எங்க? என்ன? உன் பூனை தான். அது என் கூட இங்க தான் இருக்கு. ஓகே கிட்டி, உன் வேஷத்தை கலச்சிடு. அது அனாவசியமா எழுப்பாத. நீ அந்த பயங்கரமான ஷோவை பார்க்க வச்சும் கூட அது இப்ப தூங்குதுன்னா ஆச்சரியம் தான். ராத்திரி பூரா இங்கதான் இருந்ததா? ஆமா இங்க தான் இருந்தது. ஒரு நிமிஷம் இரு. இதான் அந்த மரியாதை அந்த ஃபிளஷ் ஈட்டிங் ஜாம்பி கேட்டோட மாஸ்டர் ஆயிரு. இல்லனா நான் தப்பிச்சு ஓடணும். ஜாம்பி கேட் ஜாம்பி கேட் ஜாம்பி கேட் ஜாம்பி கேட். டெனிஸ் இங்க ஒரு பொண்ணு இல்ல நிறைய பொண்ணு இருக்கு. எல்லாமே என்ன துரத்துதுங்க. என்ன செய்யறதுன்னு உனக்கு தெரியுமே. அந்த படத்துல வர மாதிரி ஜோம்பி கேட் அழிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதோட ஹார்ட்டுக்குள்ள பரபரப்பா சொருகணும். இல்ல அதோட வாய்க்குள்ள பூண்டை திணிக்கணும். அப்ப அதோட தலை வெடிச்சிடும். என்ன பயப்பட வச்சல. இப்போ நான் என்ன பண்றேன் பார். பூண்டை தின்னு பூனை பூதமே. நீ அந்த ஹாரர் மூவிய பார்த்த இல்லையா? நான் எந்த நம்பருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கேன்? 96,840 டைம்ஸா? ஒரு காலுக்கு எத்தனை ஆகுது? இத வந்துட்டேன். நான் பெருக்கிறேன். டெனிஸ் நீ. இங்க பாரு, ஜோம்பி கேட் பாய் இவனே தான். இங்க என்ன நடக்குது? நேத்து
ராத்திரி சரியான பெர்ஃபார்மன்ஸ் கூப். சினிமாவை விட தூளா இருந்தது. நீயே செக் பண்ணி பாரு. அந்த பூனை அப்படியே பதுங்குது பாரு. கூப், நேத்து ராத்திரி நீ மிஸ்டர் கேட்டுக்கு என்ன பண்ணிட? அது ஒரே அழுக்கா இருக்கு. நீ சொல்றது சரிதான் மில்லி. கேட் அழுக்காதான் இருக்கு. அத நீ குளிப்பாட்ட. குட் ஐடியா கூப். இது அழுக்க நிச்சயமா போக்கிடும் மிஸ்டர் கேட்.